எங்களுக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு திடீர ஒரு எதிர்பாராத விதமா இந்த ஆட்டுண்ட சிறுகுடல் கிடைச்சது. அதை நாங்கள் இன்றைக்கு ஒரு கறி செய்து ரெசிபி போட போறோம். முதல் இந்த சிறுகுடலை எப்படி கிளீன் பண்றதுன்னு பாருங்க. இது சிறுகுடல், டொமி வேற, இறப்பை வேற, இது குடல். இது பெருங்குடலும் இல்ல, சிறுகுடல். இதை இப்படி கற்பத்தை வந்துட்டு நீங்க தண்ணியை இருக்க விட இங்க பாருங்க, உள்ளுக்கு தண்ணி அப்படியே இந்த டியூபுக்குள்ளால ஓடும். அதை வேண்டா உள்ளுக்கு இருக்கிற அழுக்கெல்லாம் வந்துடும். இதை இனி நாங்க புறவளமாவும் எடுத்து கிளீன் பண்ணணும். அப்ப இதை ஒரு குச்சி எடுத்து இந்த வெளி விளிம்புல இந்த குச்சியை குத்தி அதை உள்ளுக்கு செலுத்தணும். இந்த பாவாடை நாடா கோர்க்கிற மாதிரி இந்த ஸ்டிக்கை இப்படியே இதுக்குள்ள கோர்த்து இது எதிர்பார்க்காம கிடைச்சது. யூகேல இது கிடைக்கிறது நான் இந்த 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஒரு கடையில் வித்தவை வேண்டி கொண்டு வந்தேன். நான் இப்படி பிரட்டி எடுக்கணும். ஸ்ட்ரோ மாதிரி தானே சிறுகுடல். அப்போ அதை இப்படி இப்படி உள்ளுக்கு நான் பாபிக்யூ ஸ்டிக் தான் போட்டேன். நான் ஊரில் தென்னை மீக்க இப்படி குத்திட்டு இப்படி இதை பாருங்க, இந்த உள் குடல் வந்துட்டு வெளிப்பக்கம். இனி இந்த ஸ்டிக்கையும் எடுத்தா சரி. இதை இனி ஒருக்கா வடிவா அடைச்சினா அதில் எதுவும் சாப்பாடுகள் ஆடு சாப்பிட்டதுகள் இருந்தால் இப்படி கழுவுப்பட்டு வந்துடும். இப்படி கழுவி போட்டுட்டு பாருங்க. இப்ப எல்லாம் கழுவி முடிஞ்சது. நாங்கள் என்ன செய்ய போறோம், இத ஒரு சட்டியில போட்டு ஆனா இந்த குடலே ஒரு மெஜிக் தான். நூடுல்ஸ் மாதிரி, சைனீஸ் நூடுல்ஸ் மாதிரி இழுபடுது. டேஸ்டா இருக்கும்னு நான் அம்மா சமைச்சு தந்து சின்னல சாப்பிட்ட ஞாபகம். ஆனா நான் எங்கட லைஃப்ல சாப்பிடல. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சமைச்சு ட்ரை பண்ண போறேன். பாப்போம் எப்படி வருதுண்டு. இப்ப நாங்கள் இதுக்கு கொஞ்சம் உப்பு தேர்ந்து பார்த்து கறி வைக்க பார்த்து கொஞ்சம் போட்டுருவோம். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வடிவா. ஆனா இங்க நாங்க கடையில தான் வேண்டினாங்க. இந்த குடல் கொஞ்சம் துப்புரவா கழுவி இருக்கிறோம். கழுவுற ப்ராசஸ் அவ்வளவு காட்டில்லை இங்க. அவங்க ஊர்ல அந்த ஆட்டுல குடலை வேண்டினா அது குடலுக்குள்ள சாப்பாடு ஆடு கடைசியா சாப்பிட்டது எல்லாம் இருக்கும். அதெல்லாம் கிளீன் பண்ணி மணக்கும், மொச்ச மணமடிக்கும். அப்படி கிளீன் பண்ணி சமைக்கணும். கிளீன் பண்ணி கழுவினா பிறகு இங்க எங்களுக்கு கிளீனிங் வேலை பெருசா இருக்கிற. சும்மா நான் ஒரு முறைக்குத்தான் அந்த பிரட்டி எடுத்தேன் நான் குடலை. மற்றபடி எல்லாம் ஓகே. இத இனி வடிவா அவிப்போம். அவிச்சிட்டு சின்ன சின்னனா வெட்டிட்டு கத்திரிக்கோள் இருந்தா குயிக்கா வெட்டலாம். முதல்ல அவிப்போம். பாருங்க, குடல் ஒரு டம்மா திரண்டு போய் நிக்குது. மூடி அவிய விட ஒரு கொஞ்சம் தான், ஒரு சின்ன போர்ஷன் தான் வரும் போல இருக்கு. இத கொஞ்சம் கிளறி குடல் தண்ணி விடும். அதனால நான் கணக்க தண்ணி விடவே இல்லை. கழுவி போட்டுட்டு அப்படியே அந்த கழுவி போட்ட ஈரலி போட மூடி விட்டேன் நான். அவியுது. ஆனா நல்லா அவியணும் போல கிடக்கு. ரப்பர் மாதிரி இருக்கு. கொஞ்சம் நல்லா நின்று அவியத்துக்கு. ஓகே, இப்ப பாருங்க அவிச்சிட்டோம். இனி இத ஒருக்கா வடிச்சு இந்த இருக்கிற தண்ணிய ஒரு வித்தியாசமான ஒரு லைட்டான ஒரு மொச்ச மனம் இருக்குது. ஊத்திட்டு இதை சின்ன சின்னனா கட் பண்ணுவோம். இந்த இரும்பு சட்டி இருக்குது. நான் நேற்று நல்லெண்ணெயில ஏதோ வெங்காயம் பிடிச்ச எண்ணெய் இருக்குது. அது நல்லெண்ணெய்ன்றபடியா நான் இதுக்கு அப்படியே யூஸ் பண்ண போறேன். எண்ணெய் கொதிக்கட்டுக்கும். அதுக்கிடையில நாங்கள் இங்க பாருங்க, இந்த சட்டிக்கு வச்சு நான் இந்த குடலை வெட்ட போறேன். ஆனா ஈஸியா வெட்டுது, பரவாயில்ல, அவிஞ்சிட்டுது. இது நல்ல
குயிக்கா இருக்கு. சுடுதோண்டபடிதான் நான் இப்படி வெட்ட தொடங்கினான். ஆனா ஈஸியா குயிக்கா வெட்டுப்படுது. அவ்வளவு பெரிய ஹார்டும் இல்லை. பிரபலம் எடுத்து அவிச்சபடியா அந்த உள்ளுக்கு சாப்பாடுகள் வேண்ட குடல் வடிவா அவிஞ்சிருக்குமென்ற ஒரு மன திருப்தி. எண்ணெய் முருகிட்டுது. நான் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் பெருஞ்சீரகம், கொஞ்சம் சிலோன் கருவாப்பட்டை, வெங்காயம் சலட் வெங்காயமும் வெள்ளை வெங்காயமும் இந்த போடுறேன். ஏன்னா ஒரு கொஞ்சம் கறியா இருக்குது. அப்ப வெங்காயம் கொஞ்சம் உங்கடம் போட்டா கொஞ்சம் நல்லா வேறு வைக்கிறேன். பார்ப்போம். இங்க வேற ஒரு 2 பேருக்கு கொடுக்குற சாதாரணமா கொடுக்குற போர்ஷன் தான் வந்திருக்கு. எங்களோட வீட்டையும் எல்லாரும் சாப்பிட மாட்டேன். சும்மா டேஸ்ட் பார்க்கறதுக்கு தான் எப்படி இருக்குண்டு. இவருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. பிடிக்கலையோ இல்லையோ தெரியா. இது ஒரு போர்ஷனா தான் மிச்சவை அப்படியே வேணும். இனி இது வதங்கினா பிறகு கருவேப்பிலை, நிறைய கருவேப்பிலை போடுறேன். வாசமா இருக்கு. ரொம்ப நிறைய பச்சை மிளகாய் போடுறேன். ஏன்னா இந்த குடலுக்கு ஃப்ளேவர் தருமா எங்களோட வீட்டுக்கார சொன்னவர். ஆனால் உண்மை எனக்கு தெரியா. உள்ளி, இந்த மஞ்சள் கொஞ்சம் சுத்திட்டு போடுவோம். பாருங்க மஞ்சளை நான் மஞ்சள் பச்சை மஞ்சள் வேண்டினா பச்சை மஞ்சளை மிளகோட சேர்த்து சமைச்சாலாம் அந்த குமின் சத்து, நோய் எதிர்ப்பு சக்தி பரிபூர்ணமா உடம்புக்கு கிடைக்கும். மஞ்சள் பவுடர்லும் பார்க்க கலப்படம் இல்லாததுதானே இது. பச்சையா சாப்பிட நிறைய கிடைக்குமா. பாருங்க நான் பிரியாணியில கொஞ்சம் 2 ஏலக்காய் போடுவேன். ஏலக்காய் ஸ்மெல் இந்த குடல் ஸ்மெல்லை கண்ட்ரோல் பண்ணும். 2 கிராம்பு. இதுல ஒரு முக்கியமான விஷயம், இந்த வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் கலரா வதங்க விடுவோம் நாங்கள். அப்பதான் அந்த ஒரு ஃப்ளேவர் எல்லாம் கிடைக்கும். சின்ன வெங்காயமும் போட போறேன். ஒரு 3 காணும் நினைக்கிறேன். வெங்காயம் 3 வெங்காயம் போடுறேன். சின்ன வெங்காயம் ஃப்ளேவர் ஒரு வாசத்துக்கு. மற்ற இங்க பாருங்க நான் குத்தி வச்ச மஞ்சள், இஞ்சியும் உள்ளியும் போட்டு இனி நல்லா கோல்டன் ப்ரௌனா வதக்கி பாருங்க. வெங்காயம் எல்லாம் வடிவா வதங்கிட்டுது. நான் இந்த ஸ்டேஜ்ல குடலை வடிவா போட போறேன். நாங்கள் கொஞ்சம் பெரிய சட்டியா அடுத்தது குடல் கறி பிரட்டி வைக்க வேணுமெண்டா. நான் தேவையில்லை, இவ்வளவுதானே சின்ன சட்டியில சமைப்பேன். போட்டுட்டேன். இப்போ பாருங்க நாங்கள் குடல் போட்டுட்டோம். கொஞ்சம் மிளகுத்தூள் போட போறேன். எங்களோட மிளகாய் கறி பவுடருக்கே மிளகுத்தூள் இருக்குது. போட்டுட்டா அரைச்சது. ஆனால் நான் இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கூடுறேன். அடுத்தது ஹோம்மேட் சில்லி பவுடர், கறி பவுடர். ஒரு சின்ன ஸ்பூனால 3 போடுவோம். கொஞ்சம் உரைப்பா இருந்தால் தான் சாப்பிடக்கூடியதா இருக்கு.
வந்து அப்போதையும் போட்ட நாங்கள் உப்பு பார்க்கல, இப்பவும் கொஞ்சம் போடுறோம். பொதுவாக அந்த மச்சங்கள் வந்து சாரமாக உப்பு புளியாக சமைச்சாத்தான் வெடுக்கு இல்லாமல் சாப்பிடலாம். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, இந்த அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இதை நல்ல டைம் எடுத்து பிரட்டி எடுக்க போகிறோம். நல்லா பிரட்டி எடுத்துட்டு சேர்ந்து தேவைப்பட்டால் கொஞ்சம் போட்டு விடுவோம். ஓகே, நான் கறி இறக்க உங்களுக்கு நீ போட்டர் வடையக்க காட்டுறேன். ஓகே, இது கொஞ்சம் அரிப்பிடிக்கிற மாதிரி வருது. ஏன்னா குடல் தண்ணியில் உள்ள தண்ணி எல்லாம் விட்டு முதலே அவிஞ்சிட்டு தானே, அதால் நாங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டு குக் பண்ணுவோம் என்று யோசிக்கிறேன். பாருங்க, நாங்கள் அப்போ இப்போ கொஞ்சம் ஹாட் வாட்டர் விட போகிறேன். நான் கொஞ்சம் கிரேவியாக ட்ரை பண்ணுவோம் வந்து மசாலா எல்லாம் நீரில் ஆட்டி குடல் ஊறி அவியும். தண்ணி தான் இதெல்லாம் விட்டு முதல்ல அவிச்சிட்டு நல்ல ஒரு பொலிஞ்சு வளர்ந்து போய் அவிக்கேக்க சுருண்டு போயிருந்தது. இப்போ கறியா டெர்மினேட் பண்ணிக்க ஓரளவுக்கு பொலிவா இருக்கு கறி. இப்போ நாங்கள் கொஞ்ச நேரம் நல்லா ஊறி பெரிய ஃப்ளேமில் இல்லாமல் சிம்மில் வச்சு அவிய விட போகிறேன். கொஞ்சம் டைம் விட்டு பாருங்க, இவ்வளோ தேங்காயம் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அடிச்சுட்டு கிரேவிக்கு விட போகிறேன். பாருங்க, குழம்பு கொஞ்சம் கொதிச்சு அரிஞ்சு வர்ற இந்த ஸ்டேஜில் நான் என்ன செய்ய போகிறேன், கொஞ்சம் தேங்காய்பால் அடித்தேன். நான் அதை விட போகிறேன். கொதிக்கட்டுக்கு பாருங்க, நாங்கள் குடல் கறி சமைச்சு இறக்கியாச்சு. அது இரும்பு சட்டி என்றபடியா இரும்பு, அதில் விடக்கூடாது கன நேரம். வந்து இரும்பில் சமைக்கிறது ஹெல்த்தி, ஆனால் கன நேரம் அதில் விடுறது இரும்பு வந்து கொஞ்சம் ஊறும். அதனால் டக்கண்டு இறக்கிடணும். இரும்பு சட்டியில் வச்சு புளி எல்லாம் விடக்கூடாது. அப்போ போல் டிஷ்ஷில் இறக்கிட்டு புளி விடுறோம். தேசிக்கா அப்படி இப்போ நான் பார்ப்போம். வடிவாக கலக்கிட்டு நல்ல ஒரு வாசம் அடிக்குது, இறைச்சிக்கறி வாசம் அடிக்குது. சேசிக்காய் புளியும் விட்டோன்னா இப்போ உப்பு புளி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டும் பார்ப்போம். சாதாரண குடற்கறி மாதிரி தான். குடற்கறி எப்படி டேஸ்ட் பண்ணுமோ அதிலும் பார்க்க இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் என்ன சதத்தன்மை குறைவு. வெறும் டியூப் மாதிரி தானே, கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வித்தியாசமாக இருக்குது. ஒருக்கா சாப்பிடலாம். நான் நினைக்கிறேன் அந்த இறப்பை பெருங்குடல் எல்லாத்தையும் இதோட சேர்த்து சமைச்சா இன்னும் ரிச்சா நல்லா இருக்குமென்னு நினைக்கிறேன். இது வேண்டேக்க இறப்பையையும் சேர்த்து வேண்டணும். இந்த தனி சிறுகுடலை வேண்டி சமைக்கிறதுலும் பார்க்க மற்ற வெரைட்டி பீஸுகளும் போட்டு கலந்து சமைக்க. ஆனால் இது குயிக்காக சமைச்சிட்டோம். இறப்பையண்டா நிறைய நேரம் அவிச்சிருக்கணும். அப்போ அதை வடிவா நிறைய நேரம் அவிச்சிட்டு இதையும் அவிச்சிட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சமைச்செடுத்தா நல்லா இருக்குமென்று நிற்கிறோம். நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ, பாய்.